ஆல்ரெடி நம்ம மலையனூர் கோவில் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ தான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோவிலுக்கு போகும்போது அம்மா வரல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. தேரப்ப அவங்க வரல. அந்த வீடியோ தான் போட்டிருக்கோம். இது வந்து 1 வீக் கழிச்சு தேர்லாம் வந்து இன்னும் பிரிக்காதே வச்சிருந்தாங்க. சரி அம்மா வரலன்றதுனால அவங்கள கூப்பிட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம். தேர் பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. அப்ப நம்ம தேர் கிட்ட கூட போக முடியல. இப்ப போயிட்டு ஃப்ரீயானாங்க. தேரெல்லாம் பார்த்துட்டு தேர் வடலாம் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ள போயிட்டோம். கோவில் உள்ள பாத்தீங்கன்னா எப்பவுமே நாங்க பல வருஷமா வந்து கோவில் போயிட்டு இருக்கோம். பட் நான் சின்ன வயசா இருக்கும்போதுதான் அம்மா வந்து உள்ள மூலஸ்தானம் பார்க்க கூட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி போவோம். பட் மூலஸ்தானம் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். இது தேர் முடிஞ்சு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல போனதுனால எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு நான் பார்த்திருக்கேன் போல. மூலஸ்தானம் உள்ள போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தோம். ஃப்ரீயா போயிட்டு சாமி பார்த்துட்டு சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்தாச்சு. வந்துட்டு பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டோம். தேரப்ப நம்ம பொங்கல் வைக்கல இல்லையா, அதனால வந்து இப்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில போயிட்டு பொங்க பானை, அதுக்கப்புறம் சட்டி இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். மலையனூர் அம்மாவுக்கு வந்து எப்பவுமே வந்து கறி குழம்பு, கறி அந்த கருவாட்டு குழம்பு அப்படி வச்சுதான் படைப்பாங்க. அதனால நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கருவாடு வாங்கிட்டு வந்து சாதம் வடிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு முட்டை வச்சுட்டு இதெல்லாமே கருவாடு சுட்டு வச்சுட்டு சூப்பரா வந்து மலையனூர் அம்மாவுக்கு வந்து படையல் போட்டாச்சு. நீங்க இந்த மாதிரி வந்து கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சிருக்கீங்களா? உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேரப்ப கோவிலுக்கு போகும்போது அம்மா வரலையே அப்படின்ற ஃபீலிங் இருந்தது. பட் ஆனா அவங்க வராம இருந்ததுனாலதான் வந்து திரும்ப மறுபடியும் ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம கோவிலுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு சாமி பார்த்து அப்படின்னு சொன்னாங்க அம்மா. சின்ன வயசா இருக்கும்போது உள்ள கூப்பிட்டு போனேன் அப்படின்னு. ஆனா இப்ப போயிட்டு நாங்க மூலஸ்தானம் உள்ள போய் சாமி ஃப்ரீயா வேற பார்த்தோம். அது ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா இருந்தது. ஃபைனலா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வளையல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.